ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. எஸ், நம்ம நடுவில் எப்பவுமே வீக்லி பண்ணக்கூடிய பிக் பாஸ் நடுவில் நடந்த ஒரு சில ரொம்ப லவாங்கியாக போயிருந்தாலும் அதை பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன் எவிக்ஷன் முடிச்சுட்டு மண்டே உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதே போல் இன்றைக்கி மண்டே லாஸ்ட் 1 வீக் ஆஸ் வெல் அஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்டன்சி இதோட சேர்த்து தான் இன்றைக்கான கண்டென்ட் இருக்க போகுது. பிக் பாஸில் நம்ம ஆரம்பித்த நாளில் இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போ தான் விளையாட ஆரம்பிப்பாங்க, ஒரே மொக்கையாக போயிட்டுருக்குதே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் போன வீக்கில் இருந்து இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் கொடுத்த அந்த பொம்மை அந்த டாஸ்கில் எல்லாரும் அடித்து பிடிச்சி இழுத்து எல்லாரையும் சில பேர்லாம் ரத்தக்காவோட அப்படிலாம் விளையாடி இருந்தாங்க. ஸோ இதில் ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் அவங்களுடைய பிளானிங் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட தெரிய வந்தது. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நடந்தது, ஏன்னா நடுவில் பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கான ஸ்ட்ராட்டஜியை இந்த கேமில் நம்ம இருக்கணும்னா நம்மளுக்கு அந்த எவிக்ஷன் ஃப்ரீ அந்த இது வேணும், அதுக்கு நம்ம எப்படியாவது இந்த டாஸ்க்கை வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பவித்ரா அவங்க வாண்டடாக பண்ணாங்களா இல்லை அன்வான்டாக பண்ணாங்களா அதுவாக அமைஞ்சுதான் தெரியாத அளவுக்கு அவங்களோட வந்தவங்க எல்லாரையும் அப்படியே ஒரு டிக்கெட்டாக அப்படி தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியாக அதில் ஒரு பெரிய சண்டையும் நடந்துருந்தது. ஜெஃப்ரியை ராணவ் பிடிக்க, ராணவ ராயன் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போர்க்களமே நடந்து அதுக்கப்புறமா ராணவ அப்படி லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கி அதோட விட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் போஸ்ட்டில் நடந்த ஒரு ஃபைட்டிங்காக இருக்கட்டும், அறை வாங்கினதாக இருக்கட்டும், இதுவும் ஒரு சில விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம இந்த சீசனில் பார்த்ததே இல்லாத மாதிரி. ஏன்னா மற்ற சீசன்ஸில் எந்த நேரமும் கயமையான் இருக்கும், இதுலேயும் கயமையான் இருந்தது. ஆனால் சும்மானா கயமையான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு காரசாரமாக இல்லாமல் இருந்தது. இந்த வாரம் தான் அந்த காரசாரம், அதாவது லாஸ்ட் வீக்கில் தான் நடந்திருந்தது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓமம் தூவுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆனந்தியும் பவித்ராவும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பவித்ரா கிட்ட எந்த அளவுக்கு ஆனந்தி புகை போட முடியுமோ அந்த அளவுக்கு புகை போட்டு அவங்க உண்மையிலே என்ன விளையாடுறாங்க உள்ளன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனந்தி யாரையோலாம் வெளியில் அனுப்புறதுக்குள்ள ஆனந்தியை வெளியே அனுப்பிடலாம். ஆனந்தி உட்காந்து அங்கங்கே கதை பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கங்கன்னு கதை பேசுகிறத விட புரளி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புரளி பேசுகிறதா பிக் பாஸ் வீடுன்னு வச்சுக்கோங்க. அது ஏதாவது விளையாட்டோடு சேர்ந்து ஏதாவது பண்ணணும். இவங்க விளையாடாமல் தான் கிட்ட வரவங்களை மட்டும் உட்கார வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதில் எப்பவும் பவித்ரா கிட்ட தான் பேசுவாங்க. இப்போ முந்தானேத்து எபிசோடில் பார்த்திங்கன்னா அதிசயமாக அன்ஷிகா கிட்ட அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் அவங்க ஆமாம் இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஏதோ ஃப்ளோவில் இப்போ தான் நானே மாறி வந்திருக்கிறேன், மறுபடியும் ஏதோ பொருளி பேசி என்னை போட போகிறாளான்ற மாதிரி தெரியாமல் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடக்க போகுது. இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன் டீம் கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இந்த வாரம் ஃபுல்லாக மஞ்சரி கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துலேருந்து என்னுடைய இது நானே போட்டுக்க மாட்டேன்னா என்னை கிச்சனில் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, என்ன கேப்டன் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள் அவங்க போட்டு தருவாங்கன்னு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கடைசியாக ப்ரெட்டு காலையில் டிஃபனுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 12:30 கிட்ட ஆகிடுச்சு டிஃபன் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா உள்ளே ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக பசங்க போனதுனால. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ப்ரெட்டும் ஆம்லேட்டும் போட்டு இது பண்ணும்போது இந்த சஞ்சனா சும்மா இல்லாமல் இவர் ரஞ்சித் அவருக்கு இருந்த ப்ரெட்டில் ஒரு ப்ரெட்டை கொடுத்தாரு இன்னொருத்தவங்களுக்கு. அதை பார்த்துட்டு அவருக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுக்குறாங்க அவனுக்கு, எனக்கெல்லாம் மட்டும் கிடையாதா அப்படின்னு இருமா விசாரிக்கிறோம் முதல்ல இருமா அப்படின்னு அப்புறம் பார்த்தா அது அவருக்கு தான் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கிறதுலே சின்ன பொண்ணாக இருக்குதே கேட்குதுன்றதுக்காக இன்னொரு பேக்கெட் இருக்கிற ப்ரெட்டை பிரித்து எல்லாருக்கும் சமமாக கொடுத்துடுவோம் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி பிளான் பண்ணதில்ல. இவகிட்ட கொடுத்து எல்லாம் பண்ணிட்டா. அடுத்து இந்த ஒரு ப்ரெட்டை எல்லோரும் டோஸ்ட் பண்ணி கேட்கும். அடுத்து லஞ்சு செய்யணும், அதுக்கு டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால இல்லைங்க டோஸ்ட் பண்ண முடியாது, வேணால் பட்டர் வச்சுக்கோன்னு சொல்லி ஜெஃப்ரிக்கு பட்டர்லாம் கொடுக்கும். இந்த தான் சாகன் மஞ்சரி எனக்கு கொடுக்க மாட்டியா பட்டரை, அது ஜாக்லின்னு கவனிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் போயிட்டு பட்டர் கேட்டாலும் தரமாட்டுறாங்க, கல் கேட்டாலும் தரமாட்டுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது அருணுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கர எப்படான்னு இருக்கக்கூடிய மஞ்சரிக்கு அருண் கரெக்டாக மாட்டினாருன்ற அருண் ஒரு ஸ்டேஜில் என்னை விட்டுருங்க நான் வேலை பார்க்கணும் விட்டுருங்கன்னோ, எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம், என்னை ரொம்ப இது பண்ணுறீங்க இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தீபக் கிட்ட பயங்கரமான என்ன சொல்கிறது அவங்களால என்னெல்லாம் பண்ணி அவங்க கண்டென்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. தீபக்
தீபக் எப்பவுமே வந்து ஒரு சூடு பார்ட்டி, கொஞ்சம் இதுவாகிடுச்சுனா டப்புன்னு வார்த்தை விடக்கூடிய ஆள். இருந்தாலும் இந்த வாரம் கேப்டன் ஆச்சுன்றதுனால கேப்டனுக்கு என்னென்னவோ அதை அப்படியே கூலாகவே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இவங்க பண்ண வேலையில் அவரே அந்த கூலை வந்து இறக்கிட்டு, இல்லை நான் தீபக் தான், என்ன நான் கேப்டனாக பேசல, தீபக்கை தான் பேசுகிற நேரமும் இதுதான் கரெக்டான சமயம் சொல்லி ஒரு பூ அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இந்த இன்னர் டிஸ்கஷனில் அதெல்லாம் போயிட்டுருக்கோம்ல, அப்படி ஏண்டா அவன் அப்படி பண்ணான், இந்த பொம்மை டாஸ்கில் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஜெஃப்ரிக்கிட்டேயே வந்து போய் நிற்கிறாப்புல நம்ம சாஞ்சனா. ப்ரெட்டுக்கான ஆரம்ப புள்ளியும் சாஞ்சனா தான். ஏன்னா வாயை வச்சு கேட்காம இருந்திருந்தா அவங்க இன்னொரு பேக்கெட்டை பிரிச்சிருக்க மாட்டாங்க. பிரித்ததை எல்லாருக்கும் கொடுத்ததும் இல்லாமல் அதை டோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் வந்து நிற்கவும் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இது ஒரு பக்கம். ஏன்னா ஏற்கனவே இன்னொரு ஃபஸ்ட்டு ஃப்ளாரை கட் பண்ணதும் சாஞ்சனா தான். அதுக்காக கொஞ்சம் கூட வந்து இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பேசிட்டோன்றதுனால அதை டீட்டெயிலாக சொல்லாமல் அவருடைய கேப்டன்சி எனக்கு பிடிக்கல, அவர் ரொம்ப இதுவாக இருக்கிறான்னு சொல்லி கட் பண்ணிட்டு போனதும் தீபக்குக்கு சாஞ்சனா தான். அதுக்கும் ஒரு ரெஸ்பெக்டோடு உட்காரணும், ஒரு டீமாக பேசுகிறாங்களேன்றதை பற்றி கூட இது பண்ணாமல் நான் இப்படி தான் இருப்பேன், அவர் வந்து பேசினார்னா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரிலாம் கூட அதுக்கப்புறம் அந்த 24/7 அவர் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க டீமோட. அண்ட் எல்லாருமே தனித்தனியாக தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டீமோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்கன்னதுக்கு அப்புறமாவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சப்போர்ட்டுக்கு வச்சிட்ருக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஃப்ரைடே இந்த ப்ரெட் சமாச்சாரமோ அதுக்கப்புறமா நடந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை எபிசோடில் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார், இந்த வாரமாவது கேட்பார், அதுலேயும் இந்த வாரம் சஞ்சனா பண்ண எக்கச்சக்க வேலைகளை கேட்பாரா அப்படின்ற மாதிரி டவுட்லேயே தான் இருந்தோம். ஃபைனலி கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கிறாருந்தாங்க, சொல்லி ஆகணும். ஒரு வேளை நம்ம வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லோரும் சொன்னதெல்லாம் கேட்டு இந்த வாரம் ஏதாவது கேட்டு விட்டுருணுன்றதுக்காக கேட்டாரான்னு தெரியல. ஏன் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க ஆடியன்ஸு, அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸே எழுந்து நின்று இந்த மாதிரி உங்களை வந்து சஞ்சனாவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் கேட்க தான் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரொம்ப யாரையும் பேச விட மாட்டீங்க, கட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் எல்லாரையும் பேச தான் விடுறீங்க. ஒரு வேளை நம்மளுக்கு பதில் சொல்கிறதுக்காக அங்கே இருக்க ஆடியன்ஸில் ஒருத்தவங்களை பேச வைக்கணும்னு பேச வச்சாங்களாலும் தெரியல. இதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் பதில் சொல்லணும், அங்கே வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸை பதில் சொல்ல வைக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து அங்கே வரக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, எங்கள் எல்லாருக்குமே அதிகப்படியாக நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் பேசி தான் ஆகணும். அண்ட் ஃபஸ்ட் டே வந்ததும் சஞ்சனா கொஞ்சம் அப்படி சிரிச்ச மெனிக்கெலாம் இருக்கவும் கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணார். என்னை வந்து இவர் நோஸ் கட் பண்ணுறாரோ, என்னை ஏதோ வெறுக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா பிரேக் முடிச்சுட்டு வந்த விஜய் சேதுபதி அவர்களே கேட்டுட்டு, நான் எனக்கு எல்லாருமே ஒன்று தான், எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்றது சொல்லி சஞ்சனாவை ஒரு பக்கம் கூல் டவுன் பண்ண மாதிரியும் தான் தெரிஞ்சது. சஞ்சனாவை வந்து அப்படியே போட்டு தள்ளுவார், 1க்கு 2 கேட்பாருன்னு பார்த்தா கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அந்த கேப்டன்சிக்கான பூவை வந்து கட் பண்ணதுக்காக கொஞ்சம் இது வரைக்கும் எதுவுமே கேட்காதவர் லைட்டாக வாயை திறந்து அப்படி கேட்டிருக்கிறாரு. அதில் கொஞ்சம் காண்டாகி சஞ்சனா, ஆனால் சஞ்சனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாரை பற்றி என்ன வேணால் இவங்க பேசுவாங்க, என்ன வேணால் கிழிப்பாங்க கொள்ளுவாங்க, பதிலுக்கு யாராவது ஒருத்தவங்க இவங்களை பின் பாயிண்ட் காட்டிட்டாங்க இல்லை பதிலுக்கு ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே டேங்க் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. எங்கேருந்து தான் அவ்வளோ தண்ணி அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இவர் கொஞ்சம் கேட்டதுமே அப்படியே லைட்டாக சிரிக்கிற அப்படின்றதுக்கப்புறமா அதுதான் ஹைலைட்டு. அவர் சொன்னதுக்கு வந்து எப்படி நீ சிரிக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எப்படி உன்னால் சிரிக்க முடியுதுன்னும் போது தான் கொஞ்சம் அதுக்கு முகம் மாறி எங்கடா இது அழுதுருமோன்னு பார்த்தா நல்ல வேலை அந்த வேலையை பண்ணாமல் தனியாக போய் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இல்லைன்னா இது எப்படா வீட்டை விட்டு துரத்துவாங்கன்ட்டு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, இவன் மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குறாளேன்றதுக்காக பிக் பாஸ் டீமே நீ என்ன வேணால் பண்ணுமா நாங்கள் உள்ளே வச்சு போன்றதுக்காக வச்சுட்டு இருக்கிறாங்களான்னு தெரில. எல்லாம் வெளியில் இருக்கிறதுலாம் எரிஞ்சே போகட்டும், எல்லாம் நிம்மதியாக பார்க்கக்கூடாது, மண்டை குடைச்சலோடையே பார்க்கட்டும், உன்னை பார்த்தா தான் அந்த மண்டை குடைச்சலோடு பார்ப்பாங்கன்றதுக்காக உட்கார வச்சுருக்காங்களான்னு தான் தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அந்த பெஸ்ட் பிளேயர் அதில் வந்துட்டு சஞ்சனாவும் ஜெஃப்ரியும் தான் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கும் அவங்க தான் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதனால் எனக்கு நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இது இருக்குது, இது கிடையாது, உங்களுக்கு வந்து எவிக்ஷன் இது இல்லை, எனக்கு வந்து இது கண்டிப்பாக தேவை, நான் இந்த ஒரு வாரத்தில் நான் ப்ரூவ் பண்ணணும், கேப்டன்சிக்கு இது வேணும், எனக்கு விட்டு கொடு. முதல்ல உங்கள் கேமே என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்களா? இப்படி ஒருத்தர்கிட்டே கெஞ்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கேம் சஞ்சனா. உங்களுடைய டாக்டிக்ஸே இது தானே, இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டு உள்ளே வந்திருக்கிறீங்களா? அவர்கிட்ட என்னடானா வீக்கெண்டில் வந்தாருன்னா அப்பா எனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமுன்ட்டு அங்கே ஒரு பக்கம் அப்படியே சும்மா லைட்டாக போட்டு அவர், ஆனால் ஆரம்பத்திலேயே ஒன்று சொன்னார் உள்ளே வரும்போதே, கேவலமான கேம் விளையாடிட்டு
என்னை வந்து அப்பான்லாம் கூப்பிட்டு இது பண்ணாத, ஒழுங்காக விளையாடு, அதே போல் ஒன்று மெயின்டைன் பண்ணால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுன்ட்டு. இதுக்கு வேணும்னும் போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சல்ற மாதிரி எனக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்டுன்றது. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாய்ப்பு மூலியமாக வர்றது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு டே அந்த 24 hours எவிக்ஷன்லேயே போயாச்சு. ஆனால் என்ன பேசிஸில் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுவே உனக்கு போட்ட ஒரு சான்ஸ் அப்படின்னு வேணால் நினச்சிக்கலாம். மறுபடியும் உள்ளே வந்து ஒருத்தர்கிட்டே இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறமா எதுக்கு விளையாட வரணும் சஞ்சனா? இதுக்கு பேசாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்டே ஏமான்ட்டு அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜெஃப்ரியும் ஓகே போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். அதுக்கப்புறமா இது வரைக்கும் சவுண்டு பண்ண பிரெயின் வாஷ்லேயே வந்து இதுதான் உருப்படியான ஒரு பிரெயின் வாஷ். ஏன்னா ஜாக்லின் கூட வந்து ஓகே உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு போயாட்டாலும், இல்லை மக்கள் உன்னை வந்து நம்பி இருக்கிறாங்க, ஸோ மக்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணணும். அடுத்த வாட்டி நீ மறுபடியும் கேப்டன்சிக்கு வருவியா வரமாட்டியான்னு யாருக்கு தெரியும்? உன்னை எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்களா? நீ விட்டு கொடுத்துட்டேன்ற போது எல்லாரும் அதே மாதிரி யோசிப்பாங்க, இது இவனுக்கு கொடுத்தாலும் இதே மாதிரி தான் பண்ணுவான்ட்டு எல்லாம் சொன்னோம்னா ஆமாம் ஓகே நான் விளையாடி தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹைப்பையும் அந்த ஒரு வைப்பையும் வந்து சௌந்தர்யா அவர்கள் ஜெஃப்ரிக்கு கொடுத்தாங்க. சௌந்தர்யா இந்த வாரத்தில் தான் நீங்கள் பண்ண உருப்படியான வேலை. எப்போவுமே எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பண்ண வேலையினால் அவரும் வந்து கேப்டன்சி டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடினார். ஸோ இந்த ப்ரெட்டு இது பற்றியெல்லாம் ஒரு பக்கம் அவர் கேட்டுட்டு மஞ்சரி அவர்களை என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு சவுண்டுக்கிட்டேயும் சவுண்டு உங்கள் டீமில் தானே இருக்காங்க குக்கிங் டீமில், மஞ்சரி கேட்டது டோஸ்ட்டு. நீங்கள் அவங்க பண்ணக்கூடாதுன்னா சவுண்டு மற்றவங்களாம் இருக்கிற தர்ஷிகா இவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ண வச்சுருக்கலாமே அப்படின்னும் கேட்டாங்க. அதுக்கும் பதில் இல்லாமல் போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுடைய அந்த ராயன், ராணவ், அப்புறமா ஜெஃப்ரி இவங்களுடைய சண்டையை பற்றி ஒருத்தவங்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியம், சேஃப்டி பார்த்து விளையாடுங்க, இவர் இன்னும் பயங்கரமாக போட்டு தாக்குவார் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் எல்லாம் வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளில வந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஏதாவது கேட்டு இந்த வாரம் கொடுக்கக்கூடிய டாஸ்கில் எனக்கு ஏன்பா வந்தது மறுபடியும் இவர்கிட்ட அடுத்த வாரம் போய் கேட்டுக்கிட்டு நிற்கணும், அதுக்கு நான் இப்படியே பொறுமையாக விளையாடிட்டு போகிறன்ற மாதிரி விட்டாங்கன்னா விளையாட்டுக்கான இந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுமேன்றதுக்காக லைட்டாக கேட்டு விட்டுட்டாரு. ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எவிக்ஷன் நாமினேஷன் ஒருத்தவங்களையும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இவங்களை இந்த காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்றத நிற்க வச்சு சொல்கிறாங்க. அதுலேயே இன்னும் இருக்கக்கூடிய அந்த குரூப்பிசம் ஒருத்தருக்கும் வந்து டார்கெட் இன்னராக ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ மூஞ்சிக்கு நேராக நின்று பேசி அவங்களுடைய நாமினேஷனை சொல்லணுன்னும் போது அதில் இன்னும் பயங்கரமாலாம் வெடிக்க போகுது. இந்த வாரம் கண்டிப்பாக எக்கச்சக்கமான அந்த என்ன சொல்கிறது ஸ்பைசியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஜெஃப்ரி வந்து கேப்டன்சி டாஸ்க்லேயும் வின் பண்ணிட்டாரு. இதனால சஞ்சனா கண்டிப்பாக ஒரு டேங்க் ஓப்பன் பண்ணி அது ஒரு நீ எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி அது ஒரு கண்டென்ட் எப்படியும் கொடுக்க தான் போகிறாங்க. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஓப்பன் எவிக்ஷன் அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில பேர் வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த வீக் ஆல்மோஸ்ட் 13 or 12 நாமினேஷன் அதாவது எவிக்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இதனால் ஒரு சூப்பரான ஒரு வீக். இதில் வந்து நம்ம சான்ஸ் வந்து ஓட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு ஆளை வெளியில் அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஜெஃப்ரியோடைய கேப்டன்சி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டதும் அப்படி பண்ணிவிட்டு அந்த இது பண்ணிட்டு போக போகிறாரா, இல்லைனா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண போகிறாரா, இல்லை இப்போ சஞ்சனா கேட்கும்போது டக்குன்னு ஓகே நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான சொதப்பலோடு ஏதாவது பண்ண போகிறாரான்றது இந்த ஒரு வாரம் போனால் தான் தெரிய போகுது. இந்த வாரம் எப்பவுமே வீக்லி கொடுக்கக்கூடிய டாஸ்க் அந்த மாதிரி இந்த வாரத்தில் என்ன மாதிரியான டாஸ்க்கை கொடுக்க போகிறாங்க? எங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் சீசன்லாம் எக்கச்சக்கமான கேம்லாம் கொடுத்தீங்க, பயங்கரமான கேம்லாம் இருந்தது, யஷிகாலாம் உயிரை கொடுத்து ஆடினாங்க, அந்த மாதிரியான ஒரு சில கேம்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சும்மா உப்பு சப்பு இல்லாத கேம்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பிக் பாஸ் டீம். ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கேம் கொடுங்க, நல்ல டாஸ்க்கு கொடுங்க, அதை அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றதும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுபடியும் இந்த வீக்கெண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூவை பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.